ஒரு முறை பார்த்தாலே போதும், ஒரு முறை பார்த்தாலே போதும், உன் உருவம் மனதை விட்டு நீங்காது எப்போதும், ஒரு முறை பார்த்தாலே போதும். கருவிழி பார்வையில் மின்னல் வந்தாடும், கற்பனை கெட்டாத அற்புத கவி பாடும், கனியிதழ் வாய்ச்சொல்லில் இனிமை வழிந்தோடும், கனியிதழ் வாய்ச்சொல்லில் இனிமை வழிந்தோடும், கலையழகே உன்னை வாழ்நாளில் ஒரு முறை பார்த்தாலே போதும். எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. என்னை யாருன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் ஏஎல் ராகவன். வணக்கம். நான் பிறந்த ஊர் ஐயம்பேட்டை, தஞ்சாவூர் ஜில்லா. என் தகப்பனார் பேர் ஏஆர் லட்சுமண பாகவதர். பெரிய வித்வான், பெரிய பாய்ஸ் கம்பெனி நடிகரும் கூட. அவர் கூட எம்ஜிஆர், காளின் ரத்னன், பியூ சின்னப்பா இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தாயார் பேர் நன்னம்மாள். எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி வச்சலான்னு. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா நாடகத்தில் சேர்ந்து ரொம்ப அருமையாக ஆக்ட் பண்ணிட்டு பாடியிருந்தார். நல்ல கிளாசிக்கல் வித்வான் அவர். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால அப்படியே நான் 34 பிறந்தேன். பிறந்தப்போ சிலோரில் இருந்தார் எங்கள் அப்பா. காளி ரத்னமா அவரும் காளிங்கிற ஒரு நாடகம். அதில் தான் அவர் டைட்டில் காளின்னு காளி ரத்னமே வந்தது. 2 பேரும் நாடகத்துக்கு போயிருந்தாங்க. அந்த நேரம் நான் பிறந்தேன். அது தகவல் கொடுத்து அவர் கப்பலில் ஏறி அவர் தனியாக வந்துட்டார். ராமேஸ்வரத்தில் வந்து இங்கே வந்துட்டார். வந்த அப்புறம் திருப்பி நாடகத்துக்கு போகிறதுக்கோ இந்த சூழ்நிலை, இந்த குழந்தைகளை பார்த்துக்கணும், இந்த பையன் பிறந்திருக்கான், அவருக்கு என் மேலே ரொம்ப உயிர். அவருக்கு பார்த்துக்கணுங்கிற ஒரு இதில் ஊரில் தங்கிட்டார். அப்புறம் போதுமான நாடகத்துலேயோ சினிமா துறையை போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அது நிறைய டியூஷன் சங்கீதமெல்லாம் சொல்லி கொடுத்து ஐயம்பேட்டையில் இருக்கிற நிறைய. அது எனக்கு ஒரு 5 வயசுலேருந்தே அவர் கூடவே கச்சேரி எல்லாம் போயிட்டு கிளாசிக்கல் எல்லாம் நல்லா எனக்கு குரு அப்பா தான். அவர் மூலியமாகவே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இது வந்து சயத்தில் ஒரு பயங்கரமான நோய் ஐயம்பேட்டை. அந்த நேரம் கலரா வந்து மருந்தே கிடையாத நேரம். அந்த நேரம் அதில் என் தகப்பனார் தவறிட்டார். அதுக்கு முன்னால் ஒரு 2 மாதம் முன்னால் அவர் உயிர் வாழ்ந்துதான் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிருப்பார். காளிங்கரத்னம் ஐயம்பேட்டைக்கு ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்தார். வந்ததும் என்ன லட்சுமணா நீ இங்கேயா இருக்கிற அப்படின்னாரு. ஆமாம், அவரும் கல்யாணத்துக்கு போயிருந்தார் எங்கள் அப்பாவும். ஆமாம் காளி, இங்கே தான் இருந்துகிட்ருக்கேன், டியூஷன்லாம் சொல்லிட்டு. ஐயோ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு அந்த காலத்தில் காளிங்கரத்னத்துக்கு மாடர்ன் தேட்டரில் ரொம்ப வாய்ஸ் உண்டு. அங்கே போனதும் என் தகப்பனாருக்கு மியூசிக் டைரக்ஷனுக்கு பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணி 300 ரூபா மணி ஆர்டர் அனுப்பிச்சார். அது சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை அனுப்பிச்சிருக்காங்க. என் தகப்பனார் அன்றைக்கி சனிக்கிழமை தவறிட்டார். இல்லாட்டி அந்த ஒரு திருப்பம் அவர் நல்லா வாழ்ந்துருந்தாருன்னு சொன்னால், அவர் இறக்கும்போது 30 வயசு 32 வயசு அவருக்கு. இந்த அண்ணா அவர் ஒரு பெரிய இசையமைப்பாளர் வந்திருக்கலாம். நானும் அதை வச்சு நான் ஒரு நல்ல ஒரு இந்த துறையில் சங்கீத துறையில் நல்ல பெரிய ஒரு அது விருத்தி பண்ணிக்கிட்டு நல்ல பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். அது ஒரு முடியாத சூழ்நிலையாக போயிடுச்சு. நான் பாடிக்கிட்டு இருந்தேன். படிப்பில் எனக்கு அவ்வளோதான். அதான் 3ஆம் கிளாஸில் படிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது என் தகப்பனார் கூட ரொம்ப சிநேகமாக இருந்த சாரங்கபாணின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பையனை எப்படியோ விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நேராக காரைக்குள்ளே ஸ்ரீ ராமபாலகான வினோத சபான்னு சொல்லி வைர மரணகரன் செட்டியார் நடத்திட்டு இருந்தார். பெரிய கம்பெனி. அவர் தேட்டர் ராமவிலாஸ் தேட்டரு இப்போ நல்ல வசதியாக உள்ள செட்டியார் அவர் நடத்திட்டு இருந்தார். அதில் தான் எம்எஸ்எஸ் பாக்கியம், சட்டாம்பிள்ளை வெங்கட்ராமன், குலதெய்வம் ராஜகோபால், டிஎன் ராஜப்பான்னு சொல்லி இதே கீதமெல்லாம் படமெல்லாம் கதாவசனம் எழுதினவர். அவர் நாஜன் ராஜப்பா, கேஆர் ராம்சிங்கு, இவங்க இது பல பேர், ரொம்ப பேர் அந்த நாடகத்துறையில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அதில் நான் ஒரு நடிகர் பால வேஷங்கள்லாம் நடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு ஊராக வந்து திருவாரூர் வந்து திருச்சிக்கு வந்து சென்னைக்கு வந்தோம். 46 சென்னைக்கு வந்தோம். திருமிழ்சாழ்வார்னு ஒரு நாடகம் பிளாசா தேட்டராக இப்போ இருக்குது. சுகுணவிலா சபான்னு சொல்லுவாங்க. இப்போ பிளாசா தேட்டர்னு அப்புறம் மாறிச்சு. சுகுணவிலா சபாவில் எங்களுடைய நாடகம் நடக்கும். பக்த சாரதாசர், திருமிழ்சாழ்வார்,
இந்த மாதிரி நாடகம்லாம். அந்த நாடகத்தில் நான் நாரதரை ஆக்ட் பண்ணி பாடி ஆக்ட் பண்ணுவேன் அந்த நாடகத்தில். அப்போது ஜூபிட்டர் பிக்சரில் வந்து கிருஷ்ணனுக்காக, கிருஷ்ண விஜயன் படத்துக்காக கிருஷ்ணன் வேஷத்துக்கு ஒரு பையன் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து நாடகம் பார்த்தாங்க. என்னுடைய பாட்டு அந்த அமைப்பை பார்த்துட்டு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிவிட்டு உடனே என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு கிருஷ்ணன் ஆக்ட் பண்ணுறதுக்கு. அந்த நேரத்தில் அபிமன்யு, வேலைக்காரி அந்த படங்கள்லாம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் அந்த நேரத்தில் போய் சேர்ந்தேன். 46 ஆரம்பத்தில் போய் சேர்ந்து கிருஷ்ணனை டெஸ்டெல்லாம் எடுத்தாங்க. இது பண்ணி ஓகே ஆகி கிருஷ்ணனை ஆக்ட் பண்ணேன். படம் நடிக்கிறதுக்குன்னு வேறு பெரிய சிரமப்பட்டேன். அந்த வயசில் தெரியாது, நமக்கு சிரமம்லாம் தெரியாது. சுந்தரம் இருக்குது டைரக்ஷன். அந்த டைரக்ஷனில் கிருஷ்ணன் ஆக்ட் பண்ணிவிட்டு அப்போல்லாம் யூனியனு லேபருங்க அதெல்லாம் இல்லை கிடையாது. காலையில் ஒரு 4-5 மணிக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தோம்னா அந்த கோடாவில் மேலே ஏறிட்டாங்கன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் லைட்டுங்க லைட் மேன்லாம் போயிட்டாங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் இறங்குவாங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு மேலே போயாச்சுங்கன்னா நைட்டு நைட் சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலேயும் போயிடுவாங்க. அப்போ ஷிஃப்ட்டு கணக்கு எந்த இதுவும் கிடையாது. அந்த காலையில் நான் போனேன், மறுநாள் 2:30 மணி 3 மணிக்கு தான் மேக்கப் அடிச்சுட்டு வருவேன். பாட்டு ஒன்று எடுத்தாங்க, 6 கிருஷ்ணன்னா ஒவ்வொரு கிருஷ்ணன் மூமெண்ட்ஸோடு இருக்க வேண்டிய கிருஷ்ணன் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அதில் ஒரு கிருஷ்ணன் வந்து லலிதா பத்மினி, அந்த எல்லா படத்துலையும் அப்போ இந்த டான்ஸ் ஒவ்வொரு டான்ஸும் அவங்களது இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதில் கோபிகா ஸ்ரீயா 2 பேரும் வந்தாங்க. அதில் வந்து நான் ஒரு கிருஷ்ணனாக இருக்கும்போது ஒரு கிருஷ்ணனை அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு கிருஷ்ணன் பப்பி எடுத்துகிட்டு வருவாங்க, ஒரு கிருஷ்ணன் அங்கமுத்தமாக எடுத்துகிட்டு வராங்க, ஒரு கிருஷ்ணன் முஸ்தபண்ணா எம்கே முஸ்தபண்ணா அவர் கூட்டிகிட்டு வர்றாரு, எம்ஆர் சந்தானம் சொல்லி ஒரு நல்ல ஃபாதர் எல்லாம் ஆக்ட் பண்ணுவார். சிவாஜி கூட ரொம்ப காலமாக காலத்தில் இருந்தவர், அவர் ஒரு கிருஷ்ணன் எடுத்துகிட்டு வர்றார். இப்படி ஒரு 6 கிருஷ்ணன். இந்த 6 கிருஷ்ணனுக்குள்ள பாட்டுக்கள் ஒரு கிளாசிக்கல் டைப்பில் சுப்பையா நாயுடு போட்டிருப்பார். நந்த கோபரே, இன்னொரு கிருஷ்ணன் ரீ ம ப நீ ம ப நீ ச சகதி சதசி ப நந்த கோபரே பனின்னி பனின்னி பசனி ச பரிதி பரிதி கரி கரி சகதி சத, இப்படி ஒவ்வொரு கிருஷ்ணனாக பாடிட்டு போகணும். அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, கோபாலகிருஷ்ணன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சுந்தரம் இருக்கிட்டே இருப்பார். ஒரு சின்ன டார்ச் லைட் எடுத்துகிட்டு மிச்சல் கேமராவில் பின்னால் அந்த ஃபுட்டேஜை நோட் பண்ணிகிட்டே வருவார். 1 2 3 4 5 6 7 8 9 10, அதில் 40 சொல்லும்போது அந்த கிருஷ்ணனை பார்த்து சுரம்பாடிட்டு அவர் ஆக்ஷன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் அந்த வயசுலேயே எனக்கு அந்த ஞாபகங்கள் அவங்க அப்போல்லாம் திரும்பி பாரு அதெல்லாம் அது கற்று நான் அதெல்லாம் மனப்பாடம் வச்சுருவேன். இந்த ஃபுட்டேஜ் சொல்லும்போது அப்போ ரீவைண்ட் பண்ணி அந்த கிருஷ்ணன் அந்த சட்டரை அடைச்சிட்டு இன்னொரு கிருஷ்ணனுக்கு வரும்போது அந்த ஆக்ஷன்லாம் எப்பப்போ நான் திரும்பி பார்த்துருக்கேன், எந்த ஃபுட்டேஜில் எந்த நம்பர் சொல்லும்போது திரும்பி பார்த்துருக்கேன், அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பேன். அதெல்லாம் சுந்தரனுக்கு ரொம்ப பெரிய மேலே இந்த ஏன்னா அந்த வயசில் எனக்கு அவ்வளோ பிக்கப் மைண்ட் அவ்வளோ இதாக இருந்துச்சு. அந்த பாட்டு எடுக்கிறதுக்கு எத்தனையோ மாதம் ஆச்சு. ஒன்று மிஸ் ஆனால் கூட திருப்பி முதல்லேருந்தே அந்த மிக்சல் கேமரா சட்டர் போட்டு வரணும். அதில் மூமெண்ட்ஸோடு எடுத்தார், டான்ஸ் மூமெண்ட்டோடு எடுத்தார். சட்டி இருக்க பாருங்க ஒருத்தர் என்னை கட்டில் கட்டிட்டு வந்துடுவாங்க ஒரு கிருஷ்ணனை. அந்த கட்டில் நிமித்தி வச்சு அதை அப்படியே அந்த பாட்டு முடிகிற மட்டும் இருப்பேன். அந்த 6 கிருஷ்ணன் ஒரு லாங் ஷாட் காமிப்பாங்க. அந்த 6 கிருஷ்ணன் மூமெண்ட்ஸ் ஒவ்வொரு டான்ஸு. ஒரு கிருஷ்ணன் பச்சை பாம்பை பிடிச்சிருவேன், பறகி பழத்துக்குள்ளே எப்படியோ ஒரு பச்சை பாம்பை வச்சு அடைச்சிட்டான்னு சொல்லி நான் அந்த அங்கமுத்தம்மா பாடிட்டு வருவாங்க. அந்த பச்சை பாம்பை வச்சுக்கிட்டு நான் ஒரு மாதம் ஒரு நாளைக்கு மெல்லிசாக நூல் மாதிரி கொண்டு வருவாங்க அந்த பச்சை பாம்பை. அது ஒரு நாள் அந்த லைட்டுக்கு ஒரு நாளைக்கு மேலே அந்த பச்சை பாம்பு இருக்காது, செத்துரும். மறுநாள் கனமாக ஒன்று பெருசாக கொண்டாடுவாங்க புடலங்கா டைப்பில். என்னடா அது எனக்கு உடலே நடுங்க. அந்த ஒரு கிருஷ்ணனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் வடித்த மாதிரி தான் இருக்கும், அது பார்த்தாலே தெரியும். அது ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஒரு மாதத்தில் ஒரு 15-20 பாம்புகள் மாறி இருக்கும் என் கையில். மெல்லிசாவும் தடியாகவும் மீடியம் சைஸில் பெரிய சைஸில் இப்படி எல்லாம் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணி அவர் ஒரு நல்ல ஒரு பேர் எல்லாத்துக்குமே என்ன வெளியே வந்ததுமே ரொம்ப நல்லா செஞ்சிரு. அப்போது நல்ல வசதி எடுத்துகிட்டு உடனே லேபில் போய் அந்த இருட்டு அந்த ஈரத்தோடு அந்த நெகட்டிவ் கட் பண்ணி அங்கேயே சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எல்லா வசதியும் இருக்கும். லேபு பிரிண்ட்டு போடுறது அங்கே தான் பிரிண்ட்டு ஆகி எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கெல்லாம் கொடுக்குறது அவ்வளோ வசதி அங்கே. அந்த நெகட்டிவ் நைட்டில் உடனே வந்து பார்த்து எங்காச்சும் இந்த ஏணி இந்த கட்டில் கட்டியிருக்காங்களே உடம்பு அந்த ஃப்ரேமுக்கு போயிடுச்சான்னு எல்லாம் பார்ப்பார். பார்த்து கொஞ்சம் போயிருந்தால் கூட திருப்பி ஆட் பண்ணணும், திருப்பி ஆட் பண்ண. அதனால் உடனே அந்த ஈரத்தோடு அந்த நெகட்டிவ் பார்த்துட்டு உடனே போட்டு பார்த்துட்டு இதெல்லாம் செய்வாங்க. அது ஒரு பெரிய அனுபவங்க.